ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த vlogல உங்கள் கூட ஒரு நார்மல் டே ரொட்டீன் தாங்க ஷேர் பண்ண போகிறேன். ஃபால் சீசன் முடிஞ்சு வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பயங்கர சில்னஸ்ங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்றும் அடிக்குது. எப்போவுமே இந்த குளிரோட காற்றும் சேர்ந்து அடிச்சிச்சின்னா சில்னஸ் வந்து நம்ம டபுளாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரியான கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்பைஸியாக ஒரு ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் செஞ்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். நானும் அதே பிளானில் தாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நூடுல்ஸ்க்கு வந்து தேவையான காய் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கேபேஜை வந்து ஈக்குவல் சைஸில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணுறதுக்கு இந்த வெஜிடபிள் சாப்பர் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. நூடுல்ஸ் செய்கிறதுக்கு இப்போ ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கார்லிக் பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கணும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து கூடவே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனையும் ஆட் பண்ணிட்டேன். அது கூட கரம் மசாலாவையும் கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னடா இவன் நூடுல்ஸ்க்கு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கொஞ்சமாக மேகி சீசனிங் ஃப்ளேவர் வந்து கிடைக்குது. அதனால நான் எப்போ நூடுல்ஸ் செஞ்சாலும் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிப்பேன். இப்போ சிக்கன் பீசஸ் வந்து நல்லா வெந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் அது சொதன்னு ஆகிடும். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்து சாட்டே பண்ணால் போதும். இப்போ நூடுல்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நூடுல்ஸை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நூடுல்ஸ் வந்து ஒரு 80% வெந்த உடனே அதை நல்லா எடுத்து கோல்ட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அந்த நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் பாயில் ஆகாமல் சாப்பிடும் போது மாவு மாதிரி இருக்காதுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த நூடுல்ஸ்க்கு வந்து தேவையான சாஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆயிஸ்டர் சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன், ஃபிஷ் சாஸ் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், கூடவே வந்து 1 டீஸ்பூன் வந்து சுகர். இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நூடுல்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஒயிட் பெப்பர் பவுடரையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை வந்து நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சைனீஸ் வாக்கில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன். கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கணும். அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் வந்து நம்ம செஷ்வான் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் பேஸ்ட் தாங்க ஆட் பண்ணேன். இதில் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நூடுல்ஸ் எப்படி வேக வச்சனோ அதே மெத்தடில் தாங்க பாஸ்மதி ரைஸையும் வந்து வேக வச்சு கூல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து சோயா சாஸ், ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டை, அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசி செஷ்வான் ஃப்ரைட் ரைஸும் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சில்லான கிளைமேட்டில் இந்த மாதிரி நமக்கு பிடிச்சதை வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா அதுவே வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குங்க. லன்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ரிஹான் ஸ்கூலில் வந்து ஃபால் டே செலிப்ரேஷன் இருந்ததுங்க. ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த செலிப்ரேஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ குட்டி பசங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூமை வந்து வேர் பண்ணிட்டு வரலாம். ரிஹான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சது டெட்பூல் காஸ்டியூம், அது எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். பட் நானுமே வந்து அதை தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ கன்வின்ஸ் பண்ணி இந்த ஆர்மி காஸ்டியூமை வந்து வாங்கி கொடுத்துட்டேன். ஸ்கூலில் வந்து பரேட், கேம்ஸ், மியூசிக் அதெல்லாமே வந்து இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு பீட்சா, ட்ரிங்க்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா ஃபன்னாக என்ஜாயபுளாக போச்சுங்க.
செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து 9 o'clock வரைக்கும் எங்களை ஸ்டே பண்ண வச்சுட்டான். நல்லா வந்து சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக வந்து ஜாலியாக போச்சு. ஸோ இதோட வந்து இந்த vlog-ஐ வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.